காரைக்குடினாலே செட்டிநாடு, அது எல்லாருக்கும் தெரியும். சரி. தொன்மை காலத்துல மன்னனுக்கு இணையா மன்னனை மிஞ்சி வந்து அவங்க வணிகம் நடத்தி பொருள் ஈட்டின பெரும் பெரும் செல்வந்த குடிகள் அது. ஒவ்வொரு வீடும் ஒரு அரண்மனை. இங்க போய் பார்த்திருக்கேன் நானு. ஒவ்வொரு வீடும் ஒரு அரண்மனை. அப்ப காரைக்குடினாலே செட்டிநாடு அப்படிங்கிறது தான். அது என்ன செட்டிநாடுங்கிறதுல யாருக்கு என்ன அதுல குறைச்சல்? தமிழ் குடி பேரை சொன்ன ஓக்காளிக்குதா? நாயுடு நாடுன்னு இருந்தா ஒரு வேளை சந்தோஷமா இருந்திருக்குமோ? இல்ல செட்டிநாடுங்காத ரெட்டி நாடு அப்படின்னு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்குமோ? எனக்கு புரியல. இவங்க வந்து காரைக்குடி என்னன்னா செட்டிநாட்டு உணவா? ஏன்னா அந்த செட்டிநாட்டு உணவுங்கிறது ஒரு மிக உயர்ந்த வகையா கருதப்படுது. இன்னமும் செட்டிநாட்டு சாப்பாடு, செட்டிநாடு உணவு, உணவு கூடலாம் சொல்லுவாங்க. அந்த வகையில சுவையா இருந்தாதான் காரைக்குடி என்னதோ ஒரு செட்டிநாட்டு உணவா அப்படிங்கிற பொருள்ல செட்டிநாடான்னு கேட்டிருக்காரு. இதுல என்ன உங்களுக்கு பொத்துக்குன்னு போட்டு வந்து கேட்கிறேன். சரி, குடியே கேட்டுக்கிட்டோம். குடியை கேட்டா குடியை சொல்லிட்டு போறது தானே. இதுல என்ன ஒரு பெரிய சிக்கல்?